ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக உக்ரைன் அடி வாங்குறாங்களோ இல்லையோ, உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய கிரெடிட் ரேட்டிங் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காணொலியில் பார்த்தாச்சு. பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. சரி, அப்போ இப்போ என்ன செய்ய போகிறாங்க? உக்ரைன் ரொம்ப தீவிரமாக ரஷ்யாவின் பக்கமாக போரை மாற்றுவதற்கான அந்த முடிவுகள்லையும் அந்த ஆயத்த நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க. ட்ரோன் அட்டாக் செய்கிறாங்க, நேவி ட்ரோன் வச்சு அட்டாக் செய்ய ட்ரை பண்ணுறாங்க, பலவிதமான புது மிசைல்ஸ் அப்படிங்கிறத வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு மத்தியில் சவுதி அரேபியாவினுடைய ஒரு முன்னிலைமையில் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய அந்த போர் நிறுத்தம் சீஸ்ஃபயருக்கான பலவிதமான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கே. இந்த சீஸ்ஃபயர் என்ன சொல்ல விரும்புது? உண்மையிலே இது சீஸ்ஃபயர் தானா, இல்லை அமெரிக்காவினுடைய வேறு ஏதாவது பிளான் இருக்கா? ரஷ்யா இந்த சீஸ்ஃபயரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? இந்த அப்டேட்டில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் இப்போ போர் நிறுத்தம் அப்படிங்கிறத இரண்டு நாடுகளுமே சொல்லலை. நாங்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்வதும், ரஷ்யாவினுடைய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்வதும் ரொம்ப நாட்களாக, ரொம்ப மாத கணக்கில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சவுதி அரேபியா சொல்கிறக்கூடிய டீலுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்கொள்வாங்க? இந்த இடத்துல சின்னதாக போர் நிறுத்தம், அமைதி பிளான் கிடையாது, போர் நிறுத்தத்தை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். போர் நிறுத்தம் ஏன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே மக்கள் போர் தொடங்கிருச்சு, மக்கள் வெளியேற நினைக்கிறாங்கன்னா திடீர்னு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி ஒரு ஹியூமன் காரிடார் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தி அதன் வழியாக மக்களை அப்புறப்படுத்துவார்கள். ஏன்னா அங்கே இருந்தால் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வரலாம். ஆனால் இப்போ இந்த போர் நிறுத்தத்தை முன்னிறுத்தக்கூடிய அமெரிக்கா, அதுவும் சவுதி அரேபியாவினுடைய முன்னிலையில் ஏன் இதை செய்கிறாங்கன்னா, ரீக்ரூப் செய்ய வைக்கணும். உக்ரைனுடைய ரீக்ரூப் அப்படிங்கிறது இப்போ உக்ரைன் குரூப்புக்கு ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. ரஷ்யாவினுடைய தாக்குதல் காரணமாக உக்ரைனுடைய ட்ரூப்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களால ரீக்ரூப் பண்ண முடியல. அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியல. தானிய ஏற்றுமதிக்கான அந்த டீல் வேலை கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால் உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உக்ரைனுக்கும் போலந்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி உக்ரைன் பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்து வருகிறது. ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து டெம்பரரியாக உக்ரைன் ரிலீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கேப் அப்படிங்கிறது வேணும். அந்த கேப்பை தான் இப்போ போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கலாம். கொஞ்சம் நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்து அதன் பிறகு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அதை ரீக்ரூப்லாம் பண்ணி புது இராணுவ வீரர்கள்லாம் உள்ளே கொண்டு போன பிறகு மறுபடியும் யுத்தத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை அமெரிக்கா பார்க்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த பார்வை ரஷ்யாவுக்கும் தெரியும். அதனால் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுக்கு இடமே கிடையாது. போர் நிறுத்தம் அப்படிங்க இல்லாமல் அமைதி பிளான், இது இனிமேல் போரே நடக்காது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கா? உக்ரைன் அந்த உத்தரவாதத்தை தருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்போ ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அவங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றப் போகிறார்கள். இனி உக்ரைனில் போய் ரஷ்யாவினுடைய பாடலையோ ரஷ்யாவினுடைய மியூசிக்ஸையோ நீங்கள் ப்ளே பண்ணக்கூடாது. அப்படி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடுமையான அபராதம் அப்படிங்கிறது விதிக்கப்படும். 2014 கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணுறாங்க ரஷ்யா. அப்போ 2014 அங்கே உக்ரைனில் ஒரு 10% மக்கள் ரஷ்யர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரஷ்ய மொழி பேசக்கூடாது, ரஷ்ய மொழி கவர்மெண்ட் ஆஃபீஸில் எதுலையுமே நீங்கள் பேசக்கூடாது, உபயோகிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இந்த சட்டத்துக்கு எதிராக உக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே பெரிய அளவு வெகுண்டு எழுகிறார்கள். அதனால் 2018-19 காலகட்டத்தில் அந்த சட்டம் திரும்ப பெறப்படுகிறது. ஆனால் மறுபடியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் வரும்போது பாடத்திட்டத்தில் இருந்து எல்லாமே ரஷ்யாவினுடைய லாங்குவேஜ் புறம் தள்ளப்பட வேண்டும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரேடியாக புறம் தள்ளிட்டோம்னா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மக்கள் போராட்டம் அடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவினுடைய லாங்குவேஜை அழிக்க வேண்டும் உக்ரைன்லேருந்து அப்படிங்கிற சட்டத்தை ஏற்றுகிறார்கள். அது இப்போ ரொம்ப பெரிய அளவில் கூடுதலாக வந்து நிற்கிது 2022-23 இந்த ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக. ஸோ ரஷ்யாவினுடைய மியூசிக்ஸ், ரஷ்யாவினுடைய சாங்ஸ் எதுவுமே நீங்கள் பப்ளிக்காக போடக்கூடாது. எந்த விதமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எந்த விதமான மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ் வழியாகவும் போடக்கூடாது. அதே மாதிரி நாமும் சாதாரணமாக பாடக்கூடாது. எந்த விதமான புத்தகங்கள், ரஷ்ய மொழி இருக்கக்கூடிய புத்தகங்கள், அவங்க கலாச்சாரத்தை பற்றியான புத்தகங்கள், இது எதையுமே லைப்ரரியில் வைக்கக்கூடாது, இது எதையுமே படிக்கக்கூடாது அப்படிங்கிற தடை எல்லாமே வரப்போகிறதா. அதற்கான எல்லா விதமான நடவடிக்கையிலும் ஈடுபட்ட உக்ரைன் அரசாங்கம் இப்போ அது சட்டமாக ஏற்றப் போகிறார்கள். ஸோ இந்த சட்டம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரஷ்ய மொழி அப்படிங்கிறது உக்ரைனை விட்டு ஒட்டுமொத்தமாக அகற்றப்படும்.
அமெரிக்காவினுடைய கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. அதனால டாலர் வீக் ஆகிட்டே இருக்கு. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தினுடைய growth அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ற பல செய்திகள் வந்தாலும் அடுத்தது அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள உக்ரைனுக்கு தேவையான சில பல உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்றாங்க. அதாவது அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் ஒரு 10 பில்லியன் அமெரிக்க டாலரை சீக்கிரமா எங்களுக்கு எழுதித்தாங்க, அப்பனா தான் புது புது வெப்பன்லாம் தயாரிக்க முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது 10 பில்லியன் என்னப்பா 29 பில்லியன் கூட வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எகெயின் மறுபடியும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் வழியாக தனியார் நிறுவனங்கள் வழியாக உருவாக்கி அதை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளில் அமெரிக்க அரசாங்கம் ஈடுபட போகிறது. இந்த உதவிகள் கிடைக்கலன்னா உக்ரைனால சஸ்டெயின் கூட பண்ண முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. F-16 எங்களுக்கு இந்த ஃபைட்டர் ஜெட் இருந்தால் தான் ரஷ்யாவை எதிர்த்து எங்களால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உக்ரைனுக்கு தாரோன்னு இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த F-16க்கான டீல் இதுவரையிலும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் தான் F-16க்கான ட்ரைனிங் ஆரம்பிக்கப்படும். ஆரம்பித்து 90 நாட்கள் அந்த ட்ரைனிங் வந்து முழுசாக ஈடுபடணும். அதன் பிறகு ஒரு 3 மாதங்கள் அவங்க என்ன செய்யணும், இந்த F-16 பற்றி படிக்கணும். அதன் பிறகு தான் F-16க்கான டீலை நாங்கள் ஓகே பண்ண முடியும்லாம் சொன்னாங்க. இன்னும் ட்ரைனிங்கே ஆரம்பிக்கலை. ட்ரைனிங் அப்போ இன்னும் எவ்வளோ நாள் நீள போகிறது, அந்த ட்ரைனிங் எத்தனை விமானிகளுக்கு கொடுக்கப்பட போகிறது, இது எல்லாமே ஒரு பெரும் கேள்வியாக மாறி நிற்கிறது. ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரோன் அட்டாக்கை மட்டும் நிறுத்தாமல் செஞ்சுட்டு இருக்காங்க உக்ரைன் அரசாங்கம், ராணுவம். உக்ரைன் ராணுவம் மோஸ்கோவில் 3 ட்ரோன் அட்டாக் நடத்தினது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்ன பிறகும் நாங்கள் ட்ரோன் அட்டாக்கை நடத்துவோம், டிஃப்ரெண்டான ரீஜனில் டிஃப்ரெண்டான ட்ரோனை வச்சு நாங்கள் அட்டாக் நடத்துவோம். யுத்தம் இப்போ ரஷ்யாவின் பக்கம் மாறப்போகிறது, திரும்ப போகிறது அப்படிங்கிற அறிவிப்பை ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் 10க்கும் அதிகமான ட்ரோனை ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்க, மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. கீவ், ஒடிசா போன்ற இடங்களில் ரஷ்யாவினுடைய மிசைல் அட்டாக் இருந்தது அப்படின்னும், ஒடிசா துறைமுகம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான துறைமுக பகுதி, அதன் வழியாகத்தான் தானிய ஏற்றுமதி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ரஷ்யா நடத்தின தாக்குதலில் அந்த தானிய கிடங்குகளில் தீ ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள் அழிந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு உக்ரைன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகங்கள் அதிகமாக பகிரப்படக்கூடிய செய்தி ட்ரம்பை பற்றியான செய்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, லாங் டேர்ம் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஊடகமான டாஸ் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்லேயே ட்ரம்ப் அவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் தான் ரொம்ப நீளமான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களும் அட்டர்னி ஜெனரலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனை ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தி வருவதும், ஜோ பைடன் அவர்களுடைய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே டேமேஜ் ஆகிட்டு இருப்பதும், அடுத்த அமெரிக்க எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் இந்த 2 நபர்கள் இல்லாமல் யாரோ ஒரு நபர் தான் புதுசாக வரப்போறாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. புட்டின் மற்றும் எர்டகன் அவர்கள், துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அவர்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு இப்போதான் முதல் முறையாக ஃபோன் கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. எர்டகன் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா உக்ரைன் போரில் துருக்கியினுடைய அந்த பங்கு ரொம்ப ஒரு விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அது அந்த தானிய ஏற்றுமதி டீலை ஓகே பண்ணதாக இருக்கட்டும், லேண்ட் காரிடோராக இருக்கட்டும், சி காரிடோராக இருக்கட்டும், மக்களை அப்புறப்படுத்தியதாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே துருக்கி பங்கு அபரிவிதமானது. சோ அப்படிப்பட்ட துருக்கி அதிபர் கூட மறுபடியும் புட்டின் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா என்ன நடக்க போகுது, தானிய ஏற்றுமதிக்கான ஏதாவது அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலா நிறைய அப்டேட் கொடுத்திருக்கேன். இந்த அப்டேட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.